ஹாய், வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நார்மல் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நான் எடுத்திருக்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே லைனிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது லைனிங்கை தான் முதல்ல கட் பண்ணணும். லைனிங்கை கட் பண்ணிட்டு தான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு லைனிங் வெட்டின பீஸை மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைப்பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கைப்பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கரைப்பகுதியை நான் மடிக்கிற மாதிரி முதல்ல 2ஆக மடித்து அதுக்கப்புறமா 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முறையே வந்து இந்த மாதிரி தான் 2ஆக மடித்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு மடிப்பு பகுதி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா, உங்கள்கிட்ட இருக்கணும். மடிப்பு பகுதி வந்து உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஓப்பனாக மேலே வரும். 4 பீஸாக நம்ம துணி மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே 2 பீஸ் ஓப்பன் பீஸாக வர பீஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கணும். சரிங்களா? முதல்ல துணியை வந்து 2ஆக மடிக்கணும், அதுக்கப்புறம் 4ஆக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதி வந்து நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கை எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். டேப் வச்சு அளந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி கையவே நீங்கள் டைரெக்டாக நம்ம வெட்ட போகிற லைனிங் மேலே போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து 5.25 இருந்துச்சு, நான் வந்து 6.25 வச்சுக்கிட்டேன். 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். அந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1/2 இன்ச்சு மடிக்கிறதுக்கும் மேலே வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கும். சரிங்களா? இதில் வந்து கரெக்டாக 1 இன்ச்சில் 3/4 இன்ச்சு மடித்து 1/4 இன்ச்சு பிடிச்சாலும் அது நம்மளோட சௌகரியம் தான். நமக்கு என்ன கரெக்டாக அளவு மடிக்கணுமோ அதை நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதே ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு நான் கம்மி பண்ணியிருக்கேன். கை அளவு வந்து 7க்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா 3.5 இன்ச்சு வந்து நீங்கள் அந்த ஆப்போசிட் பகுதியில் குறிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா 3 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு கையிலேயே ட்ராயிங் பண்ண தெரியும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் போட்டுக்கோங்க. இப்போ ட்ரெண்டிங்காக இந்த ஸ்கேல் வச்சு தான் கை வந்து வரைஞ்சிக்கிறாங்க. நாங்கள் தையல் கிளாஸ் கற்றுக்கும் போது இதெல்லாம் கிடையாது. ட்ராயிங் கையிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்ட சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஆம்கோலுக்கும் ஸ்கேல் வந்துருச்சு, இந்த மாதிரி கைக்கு ஸ்கேல் வந்துருச்சு. ரொம்பவே டெய்லரிங்கை ஈஸியாக கற்றுக்குறாங்க இப்போலாம். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேல் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. கீத சரஸ்வதி பொட்டிக்கில் வேணும்னா ஆர்டர் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? கைக்கு வந்து 1 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதில் 1/2 இன்ச்சு வந்து நான் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் 1/2 இன்ச்சு தான் மடிச்சடிப்பேன். அதனால 1/2 இன்ச்சு வந்துட்டு நான் மார்க் பண்ணி நாச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கை குழிவு வந்து மேலே 1.5 இன்ச்சும் கீழே வந்து 1 இன்ச்சும் நம்ம வந்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். அதே 1/2 இன்ச்சுக்கு தான் நான் இந்த ப்ளவுஸில் வந்து கை குடைய போகிறேன். இதை வந்து கரெக்டாக அந்த 3 டாட்டையும் வந்து நீங்கள் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா அந்த கையோட குழிவு கிடச்சிரும். கை குழிவு போட்டுட்டு ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சு வெட்டிடக்கூடாது. வெளியில் எடுத்துகிட்டு 2 பீஸ் அந்த ஓப்பனாக நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த 2 பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை கரெக்டாக அளவு கரெக்டாக வரும். சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கையோட வேலை. இதுதான் கை வந்து இப்போ வெட்டி முடிச்சிட்டோம். இது வந்துட்டு லைனிங் மேலே கட் பண்ணுறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம உடம்பு பகுதி வெட்டி ஆகணும். இதுக்கு வந்து நமக்கு மார்பு சுற்றளவு தேவை. ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து நமக்கு இதுக்கு தேவை. எந்த பக்கம் எடுக்கணும் அப்படின்னா கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். அளவு வந்து எது எடுத்தாலும் கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 8.5 இன்ச்சு வந்து இருக்குது. மார்பு சுற்றளவு இந்த மாதிரி 8.5 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் எண்டுலேயும் கொக்கியோட லாஸ்ட் இதுலேயும் வச்சு பார்த்திங்கன்னா அதோட அளவு நமக்கு கிடச்சிரும். இதுவே 2 டைப்பாக பார்ப்பாங்கன்னு ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் கற்றுக்கும் போது இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு வந்து நீங்கள்
நீங்கள் விட்டு பழகிக்கோங்க. ஏன்னா அந்தந்த இடத்துல கொஞ்சம் தையல் அதிகமாக பிடிச்சாலும் நமக்கு பத்தாமல் போகாது ப்ளவுஸு, அதனால் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு கரெக்டாக நான் எடுத்துக்கிறேன். 8.5 இன்ச்சு இருந்துச்சு, நான் 9.5 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து மார்பு சுற்றளவு. துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆக தான் இருக்கும். பின்னாடி வந்து நம்ம பேக் பார்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் 4 பீஸாக மடிச்சுக்கலாம். 2 பீஸாக மடித்தோம் அப்படின்னா 4 பீஸாக நமக்கு கிடச்சிரும். பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். பேக் பார்ட்டு மார்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட பின்பகுதியில் ஷோல்டரும் கீழே எட்ஜையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பேக்கில். இப்போ பேக் பார்ட்டு தான் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து கரெக்டாக 12.25 வந்துச்சு. நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 13.25க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 இன்ச்சு வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதுவே 2 இன்ச்சு விடுவாங்க. 2 இன்ச்சு எதுக்கு விடுறாங்க அப்படின்னா, கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு மடிச்சடிச்சிருவாங்க, மேலே 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிருவாங்க. நான் வந்து கழுத்து திருப்பும் போதே கீழேயும் வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு அப்படியே கழுத்து பகுதியிலேருந்து திருப்பிக்குவேன். இந்த பீஸில் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த 1/2 இன்ச்சை கீழே மடிச்சுட்டு சுற்றியும் தையல் போட்டுட்டு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ, எப்படி கழுத்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்போது 12.25 இருந்துச்சு. 13.25 இருந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா 14.25 வச்சுருந்துருக்கேன். கவனமாக பார்த்துக்கோங்க. நான் 12.25ன்னு சொல்லிட்டேன். 13.25 இருந்துச்சு. ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து 14.25 மார்க் பண்ணி இந்த மாதிரி துணியை வந்து நான் மடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவுக்கு 2ஆக மடித்து மார்பு சுற்றளவு எடுத்தோமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை அப்படி மார்க் பண்ண இடத்த அப்படியே ப்ளவுஸோட கீழே அப்படியே நீங்கள் மடித்து விட்டுறணும். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ண பகுதி கீழே போயிடும். இப்போ 4 மடிப்பு நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம். இந்த மாதிரி குட்டியான ப்ளவுஸுக்கு எல்லாமே 2.25 இல்லைனா 2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு 1 பாயிண்ட்டு தான் வச்சுருக்கேன். கழுத்து விலகாமல் இருக்கிறதுக்காக அவங்க குட்டியாக தான் கேட்டாங்க, அதனால் இவ்வளோ தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்ட்ரு எப்பயும் போல் 3 இன்ச்சு வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஆம்கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துணியை ஃப்ரண்ட்டில் லைட்டாக மடிச்சுட்டு கீழே பேக்கில் உள்ள துணியை இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து நம்மளோட கீழே உள்ள பகுதி இருக்குங்க இல்லையா, லாஸ்ட் எண்டில் அதையும் கரெக்டாக அந்த ஆம்கோல்கிட்ட வர தையலையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தையல் அடித்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடும். ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருந்துச்சு. குட்டியான ப்ளவுஸ் தான். 5 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ஆம்கோல் 5 இன்ச்சு கிடச்சது இல்லைங்களா, அதில் வந்து பகுதி அளவு வந்து 2.5 வந்து இந்த சைடும் வந்து மார்க் பண்ணணும், அந்த சைடும் வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வளைவு வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நடு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 5 இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை 2ஆக மடக்குனிங்கன்னா எவ்வளோ அதில் பாதின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறமா இந்தாண்ட 2.5 இந்தாண்ட 2.5 நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படம் போட்டுக்கோங்க. வெட்டும் போது கரெக்டாக வந்துடும். குட்டியாக பென்சில் இருக்கிறதுனால லைட்டாக வந்து இந்தாண்ட கிராஸாக வர மாதிரி இருக்குது. வெட்டும் போது சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கழுத்தோட இறக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். முன்கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக அந்த நம்ம கொக்கி கட்டுறோம் இல்லைங்களா, அந்த அந்த ஷார்ப்பை வந்து கரெக்டாக நேராக அந்த வளைவுக்கு இழுத்து விட்டுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு மேலே இழுக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு கீழே இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து நம்ம வச்சுக்கணும். அதனால தான் துணியில் போடாமல் கூட கீழே போட்டு காமிச்சிருக்கேன். நம்மளோட ஷோல்டர் அளவுலேருந்து கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நானுமே அதுதான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 வந்துச்சு. கரெக்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 5.25 தான் இருந்துச்சு. அதில் இந்த அளவு ப்ளவுஸில் 5.25 இருந்துச்சு. அந்த 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. 5.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அளவு.
அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு வளைவு வந்து போட்டுக்கோங்க. முன்கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5.25. பாக்ஸ் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோ. ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கழுத்து அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வரல உங்களுக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து கட் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம துணியில் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முன்தட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். முன்தட்டு அப்படின்னா அந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்தோட ஸ்டாப் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன்தட்டு. கரெக்டாக 9.5 இன்ச் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 10 வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா 1 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஷோல்ட்ரு வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தமாக 1 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 9.5 இருந்துச்சு, நான் வந்து 10.5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதிக்கு வந்துடுங்க. கழுத்து பகுதியில் 10.5 இன்ச்சு நம்ம வச்சோமா, 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஆம்கோல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். கொக்கி பகுதியில் வந்து எந்த அளவாக இருந்தாலும் 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஆம்கோல் பகுதியில் எந்த அளவாக இருந்தாலும் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது வந்துட்டு. அடிக்கடி ப்ளவுஸ் பார்க்கணுங்கிறது தேவையில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு 3.25 இருந்துச்சு அந்த அளவு ப்ளவுஸில். நமக்கு வந்துட்டு 4.25 கிடச்சிது அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற அளவு வந்து சரி. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து கழுத்து வந்து நம்ம மடிச்சடிப்போம். கீழே வந்து பட்டி பிடிப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் நம்ம பிடிக்கிறதுக்காக துணி மடிப்போம். அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். முன் தட்டு வந்து மேலே ஏறாமல் கரெக்டாக ஃபினிஷிங்கில் கொடுக்கும். இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. அடுத்து இந்த 3 டாட்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? அந்த கோடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 3.25 இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே கரெக்டான அளவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இது. முன்கழுத்து இறக்கத்தையும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு. கழுத்து எப்படின்னா 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நம்ம அடிச்சிருவோம் அதனால். இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட கழுத்து முடிச்சு கீழே பாட்டம் அந்த மிச்ச துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கரெக்டாக துணியில் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு இது மாதிரி தான். நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா கழுத்தோட இறக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் தனியாக வெட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நார்மல் கட்டிங்கு, அதுலேயே நமக்கு பட்டி இருக்கும். நான் இருக்கிற துணியை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். ஏன்னா பட்டி 1/2 இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கு வேணும். 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும். கீழே வந்து மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணி நான் வெட்டிக்கிட்டேன். சரிங்களா? இதுதான் பட்டி. இவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. கிராஸ் கட்டிங்னா தனியாக வந்து நம்ம வந்துட்டு பட்டி மார்க் பண்ணி வெட்டணும். நார்மல் கட்டிங்குங்கிறதுனால நமக்கு அதுவே கிடச்சிது. நம்ம அதுலேயே இருக்கும், நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். 2வது ஆம்கோல் இந்த மாதிரி வெட்டும்போது கையை எடுக்காமல் நீட்டாக வெட்டுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய மைனஸை என்கிட்ட கத்திரிக்கோல் வந்து கீழே விழுந்து வெட்டாத போகிறது தான் காரணம். எப்படியும் 3-4 கத்திரிக்கோலுக்கு மேலே வேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்கோல் வந்து நீங்கள் மிஷின்கிட்ட தைக்கும்போது கவனமாக வச்சுக்கோங்க. கீழே போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வெட்டாது. இது இப்போ புதுசாக சும்மா இப்போதைக்கு வெட்டுறதுக்கு வாங்கியிருக்கேன். இது கைக்கே வந்து வெயிட் இல்லாமல் இருக்கவும் ஒழுங்காக எனக்கு வெட்டவும் வரலை ஃபஸ்ட்டு. கீழே 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அகலம் 2 இன்ச்சு ஒன்று வச்சேன். 2 இன்ச்சு ஒரு இது மட்டும் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ 2.25 இன்ச்சு வச்சு நான் கீழே மட்டும் பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இதுலேயுமே ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கரெக்டாக கொடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு பேக் நெக்கும் வந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். வெட்டும்போது கவனமாக அந்த வளைவுக்கிட்ட மட்டும் பார்த்து வெட்டுங்க. அப்படின்னா கழுத்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். மெயின் வந்து கத்திரிக்கோல் ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த சேஃபெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ உடம்பும் கட் பண்ணியாச்சு நம்ம. இதுக்கு டாட் வந்து பார்த்திங்கன்னா 2.5, காமனான அளவு 2.5, 2. சின்ன உடம்புக்குலாம் 2.5, 2 ஓகேவானது தான். அதனால் 2.5, 2 வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி நாச் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லைனிங் துணியில் போட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஈஸியாக முடிஞ்சிடும். லைனிங் துணியில் மேலே போட்டு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக் பீஸ் வந்து நான் தனியாக தான் வைக்க போகிறேன். கிராஸ் கட்டிங் துணியில் மடிக்க போகிறது கிடையாது. நான் தனியாக தான் வச்சுக்க போகிறேன். 2வது இந்த துணியில் வந்து பட்டி வந்து பார்த்திங்கன்னா துணி அதிகமாக இருக்கிறதுனால 2 துணியாக நான் 2 பீஸ் 2 பீஸாக வச்சுக்கிறோம். ப்ளவுஸில் துணி இல்லை அப்படின்னா இந்த ஒரு பட்டி வெட்டினதில் அதுவே நம்ம 2 பீஸாக வச்சுக்குவோம். இதில் துணி இருக்குங்கிறதுனால இன்னொரு பீஸ் வந்து சேர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸு ஒரு ஸ்கேல் அளவு வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது என்னோடய கீத சரஸ்வதி பொட்டிக் வீடியோவில் வந்து கண்டிப்பாக கிராஸ் பீஸ் எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ரொம்ப வளவலன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் கிராஸ் பீஸ் வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அப்படியே ப்ளவுஸை வந்து நான் துணியில் லைனிங்கையும் சாதாவையும் திருப்பிப்பேன். நீங்களும் அது போலவே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப வளவலன்னு இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் பீஸ் வச்சுப்பேன். இல்லை அப்படின்னா நான் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிப்பேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம கட் பண்ணுறது தான் பாக்கி. துணியை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ண பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கிளாத்து மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸையுமே ஜாயின் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வளவலன்னு இருக்கிறதுனால கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா சரியாக வராது. அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறவங்க புதுசாக பிகினஸாக தைக்கிறீங்க அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயின் கிளாத்து லைனிங்கையும் சேர்த்து வச்சு பின் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டு வெட்டும் போது பின் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா துணி விலகாது. ரெகுலராக கட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல விலகும் அப்படின்னு பார்த்து கட் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. துணி விலகாது அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. இப்போ உங்களுக்கே தெரியும் நான் கட் பண்ணும்போதே துணி என் கூடவே வருது. நமக்கு எவ்வளோ எந்த இடத்துல இருக்கும்னு தெரியும். அதனால துணியை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். அப்படி புதுசாக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துணி கொலாப்ஸ் ஆகிடும். நம்மளால் ஒழுங்காக கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் பின் பண்ண சொல்கிறது. ஷோல்டரை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். பீஸ் 4 பீஸாக இருந்ததை 2 பீஸாக நான் பார்த்து முன் பார்ட்டு தனியாக பின் பார்ட்டு தனியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கை வந்து ஒட்டு இல்லாமல் கட் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. லைனிங்கில் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத்தில் நம்ம வெட்டின துணி உடம்பு துணி வெட்டினதுக்கு மிச்சம் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி வெட்டிக்கலாம். கைக்கு ஒட்டு கொடுக்காம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு சில துணி வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. துணி இருக்காது. அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லாமல் ஒட்டு வச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி மிச்சமாக இருக்கிற துணியில் நீளம் இருக்கும் அகலம் இருக்காது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி துணியை போட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கைக்கு ஒட்டு இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டி அந்த மாதிரி மேலே வச்சுட்டு அதே மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே தான் நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். அதுக்காக சைடு வந்து அதே அளவே நம்ம வெட்டிக்கலாம். அவ்வளோதான். ப்ளவுஸ் பார்ட்டில் எல்லாமே நம்ம வந்து வெட்டி முடிச்சிட்டோம். பட்டி முன்தட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே முடிச்சாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்பொழுதுமே வெட்டணும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக புரியுதா அப்படின்னு சொல்லிட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.